இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்நிகழ்வின் வழியாக நமது நல்வாழ்விற்கு தேவையான பல நல்ல சிந்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். தீயவர்களாக வாழ யாரும் விரும்புவதில்லை. அப்படி நினைத்தாலும் கூட தீய எண்ணங்கள் பல சமயங்களில் நம்மில் குடிபுகுந்து நமது வாழ்வையே சீரழித்து விடுகின்றது. நம்மை பற்றி யாரும் தவறாக பேசாதவரை நாம் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம். மாறாக நம்மை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசும்போதுதான் நமது தீய முகம் வெளிப்படுகிறது. நம்மிடம் உண்மையான முகமும் பொய்யான முகமும் உண்டு என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாம் வாழும் சமூகத்தில் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக பல சமயங்களில் நல்லவர்களைப் போல வேடம் போடுகிறோம். ஆனால் அப்படி நாம் போடும் வேடங்கள் நிலைத்து நிற்காது. விரைவிலேயே நமது உண்மையான முகம் தெரிய வரும் என்பதை புரிந்து கொண்டு நமது உண்மையான இயல்பை வெளிக்காட்டுவோம். இன்றைய மனிதர்களில் பலர் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுவதில் கில்லாடிகள் என்பது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட நிலை பேச்சில் மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழ்வதிலும் அடங்கி இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு நமது வாழ்வை உண்மையாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். சமூகத்தின் கண்களில் உயர்ந்தவர்களாக தெரியும் பல மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்வை உற்று நோக்கினால் சாக்கடைகளும் அநியாயங்களும் நிறைந்திருப்பதை கண்டுகொள்ள முடியும். நம்மில் பலர் என்னுடைய இன்னொரு முகத்தை காட்டினால் நான் யார் என்று தெரிய வரும் என்று அடிக்கடி சொல்வதுண்டு. தங்களிடம் இருக்கும் உண்மையான முகத்தை விடுத்து பொய்யான முகத்தை பற்றியே அப்படி கூறுகின்றனர். வேடம் போட்டு நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு எண்ணற்ற பலன்களை தந்தாலும் அது ஒருபோதும் நிலைத்து நிற்காது என்பதை புரிந்து கொள்வோம். நம்மிடம் உள்ள பொய்முகத்தை அகற்றி கடவுளின் இயல்பை நாம் நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டங்களும் நெறிமுறைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த சட்டங்களுக்கு முன்னாலும் நாம் முகமூடிகளை அணிந்து கொள்கிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தேவையில்லாத முகமூடிகளை அணிவதால் ஏற்படும் விளைவுகள் நமது வாழ்வை சீரழித்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு நமது உண்மையான இயல்பை எப்பொழுதும் வெளிப்படுத்துவோம். அதுவே நம் வாழ்விற்கு நல்வழி காட்டும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். 2000ஆம் ஆண்டு தமிழில் முகம் என்றொரு ஆவணப்படம் வந்தது. அந்த படத்தின் கதை இதுதான். ஒரு மனிதனுக்கு திடீரென்று பொய்முகம் ஒன்று கிடைக்கிறது. அந்த முகத்தை அணிந்தவுடன் அவன் புகழ் பெற ஆரம்பிக்கின்றான். பலரும் அவனை பற்றி பேச ஆரம்பிக்கின்றனர். ஒரு பெண் தர்ணா இருந்து அந்த முகத்தை திருமணம் செய்து கொள்கிறாள். ஆனால் நாளாக நாளாக அந்த மனிதனுக்கு தனது பொய்முகம் குறித்து மகிழ்ச்சி இல்லை. அதை கழற்றி வைக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் பிரச்சனை அப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. இதுவரை அவனது பொய்முகத்தை பார்த்து அவனை பாராட்டிய மனிதர்கள் அவனது உண்மை முகத்தை விரும்பவில்லை. அவனை வெறுக்க ஆரம்பிக்கின்றனர். இப்படித்தான் நமது பொய்யான முகங்கள் வெளிப்படும் போது மற்றவர்களும் நம்மை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். அத்தகைய வெறுப்பை நாம் சம்பாதித்துக் கொள்ளாமல் முற்றிலும் தவிர்ப்போம். எப்பொழுதும் நமது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தி வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா? நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். இன்று நீங்கள்
உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா? உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா? மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா? நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். இன்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா? முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து பிரிந்து சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரியவாரும். இறைவா எமக்கு துணை புரியவாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன்.
என் உயிரை காத்தருளும். ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன், உம்மடியானை காத்தருளும். நீரே என் கடவுள், உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம்முதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமில்லர். செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கெதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் தலைவராகிய கடவுளே, நீர் விரைவில் சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். என் தலைவர்
சினமுறாதவர், பேரன்பு கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22 முதல் 34 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 138, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 7 முதல் 8. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 5 முதல் 11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம் பற்றியும் நீதி பற்றியும் தீர்ப்பு பற்றியும் உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்துக் காட்டுவார். பாவம் பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்களுடைய கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராம் கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் அன்பை நாளும் சுவைத்து வாழவும், அவரின் அனுபவத்தை நமதாக்கிக் கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும்.
இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும்போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மே 12 புனித பங்கிராஸ். ஆசியா மைனர் நாட்டிலுள்ள பிரிகியாவில் கிபி 290ஆம் ஆண்டு பிறந்தார் பங்கிராஸ். சிறுவயதில் பெற்றோரை இழந்ததினால் தன் மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்த பங்கிராஸ் ரோமைக்குச் சென்று ஆண்டவர் இயேசுவைப் பற்றி அறிந்து கொண்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற இவர் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து அவரது பணிகளைச் செய்தார். பிற தெய்வங்களுக்கு பலி செலுத்துவதை கடுமையாக எதிர்த்த பங்கிராஸ் கத்தோலிக்க விசுவாசத்தினை மக்களிடம் பலப்படுத்தினார். பங்கிராசின் போதனைகளைக் கண்ட ரோமை அரசன் டயோக்ளேசின் பங்கிராசினை கைது செய்து சிறையில் அடைத்தான். சிறையில் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்த பங்கிராஸ் கிபி 304ஆம் ஆண்டு தன் 14வது வயதில் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியானார். சிறுவயதிலேயே ஆண்டவரை அறிவித்து ஆண்டவருக்காக உயிர் துறந்த பங்கிராசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித அகுஸ்தினார் தான் கட்டி எழுப்பிய முதல் ஆலயத்தினை புனித பங்கிராசுக்கு அர்ப்பணிக்க கிபி 508ஆம் ஆண்டு திருத்தந்தை சிமாக்கோஸ் பங்கிராஸ் கல்லறையின் மீது ஆலயம் கட்டி எழுப்பினார்.
புனித பங்கிராஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சிறுவயது முதலே நமது பிள்ளைகள் இறைபக்தியில் வாழ்வதற்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் போலியான வேடம் அணிவதை தவிர்த்து வாழ்வோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி. கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ.